Hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோ வந்து பைத்தானோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கிறோம். ஸோ அது யாராவது பார்க்கலன்னா நான் அதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த லிங்க்கில் நீங்கள் அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து பைத்தானோட இன்ஸ்டாலேஷன் பார்க்க போகிறோம். கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து anaconda.com அப்படின்னு என்டர் அடிங்க. அந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் ப்ராடக்ட் கிளிக் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் எடிஷன் கொடுங்க. ஸோ இண்டிவிஜுவல் எடிஷன் தான் உனக்கு ஃப்ரீயாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் டீம் எடிஷன் என்டர்பிரைஸ் அதெல்லாம் வந்து அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ இண்டிவிஜுவல்குள்ளே போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது இன்ஸ்டால் கிளிக் பண்ணதுக்கப்புறம் விண்டோஸ் மேக் லினக்ஸ் சொல்லி 3 OSக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் விண்டோஸாக இருந்தால் விண்டோஸை கிளிக் பண்ணுங்கள், மேக் இருந்தால் மேக்காக இருங்க. ஸோ விண்டோஸ் 64னா 64 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணுறேன், டேரெக்டாக சாஃப்ட்வேர் ரன் ஆக போகிறேன். சாஃப்ட்வேர் டபுள் கிளிக் பண்ணிட்டு என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஆகணும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அக்ரி கொடுத்துருங்க. ஸோ எந்த பாத்துன்னு ஃபைல் ப்ரௌஸ் பண்ணி அது கொடுத்துட்டு இதுக்கு 2மே டிக் கொடுத்தாகணும். ஃபஸ்ட்டு இதில் டிக் இல்லாமல் இருக்கும். ஸோ அது டிக் கொடுத்துருங்க. எதனால்னா அது பாத் என்விரான்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அதான் நீங்கள் கமாண்ட் இப்போ எஃப்பில் வந்து நீங்கள் ப்ராஜெக்டை ரன் பண்ண போகிறீங்கன்னா எஃப்லேருந்து கூட உங்கள் பைத்தான் லாங்குவேஜ் வந்து ரன் பண்ணணும். ஸோ அந்த பட்சத்தில் தான் இந்த 2வது டிக் வந்து டிக் போடுறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் 2வது ஃபஸ்ட்டு செகண்ட் 2மே டிக் இருக்கும். ஸோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் எழுத்துங்க. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் Anaconda ப்ரோமட்டுன்னு டாஸ்க் அதாவது ஸ்டார்ட் மெனுவில் இருக்கும். போயிட்டு அதை ஓப்பன் பண்ணோடனே பேஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ சைடில் பேஸ்னு இருந்துச்சுன்னா ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம என்விரான்மெண்ட் பார்த்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ Conda create -n ஏதோ நேம் 536 ஏதாவது கொடுத்துட்டு பைத்தான் ஈக்குவல் டு 3.6 3.6 இல்லை 3.7 என்ன வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் கொடுத்துட்டா என்விரான்மெண்ட் பார்த்து ஆகிறதுக்கு லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு 2 or 3 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து சில லைப்ரரிஸ்லாம் வரும். வந்து ஒரு 18 or 20 MBஸ்குள்ளே இருக்கும். ஸோ எஸ்ஸாக இருந்தால் எஸ்ஸு, நோ தான் நோ. இல்லை எனக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் இது எனக்கு கிடைக்கணும், பஞ்ச் ஆஃப் லைப்ரரிஸ் நிறைய லைப்ரரிஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா Conda create -n நேம் பைத்தானோட வெர்ஷன் அப்புறம் Anaconda அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி 2 or 3 இல்லை அதோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா நிறைய ஃபைல்ஸ் லைப்ரரிஸ் வந்து லோட் ஆகணும். ஸோ லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே எடுத்துக்கும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு 220 to 230 MB வரைக்கும் உங்களுக்கு வந்து லாங் ப்ராசஸ் ஒரு பஞ்ச் ஆஃப் லைப்ரரிஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இல்லை பஞ்ச் ஆஃப் லைப்ரரிஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் எஸ்ன்னு கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகிட்டு ஸ்டோர் ஆகிடும் அந்த ஸ்டோரில். ஓகே, நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? க்ரியேட் பண்ணல. ஸோ ஆல்ரெடி சாஃப்ட்வேர் கொடுத்த பேஸ் என்விரான்மெண்ட்டே யூஸ் பண்ண போகிறனாலும் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பைத்தான் கொடுத்து என்ட்ரு எடுத்திங்கன்னா பைத்தானோட இதுக்குள்ளே போய்ட்டோம். சும்மா சிம்பிளாக பிரிண்ட் அலோ அப்படின்னு கொடுத்தோன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு அலோன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஒரு செக்கப் பைத்தான் ஒர்க் ஆகுதா அப்படி இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறேன். ஓகேவா? ஸோ நான் க்ரியேட் பண்ணுற என்விரான்மெண்ட் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க.